நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்தியா பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, இந்தியா இதுக்கு ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா கிட்ட அப்படியே மன்றாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதுக்கு இந்தியா கடுமையான பதிலடி ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க இந்தியா. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் காணும் அமெரிக்கா ஒரே இரவுல பஸ்பமாயிருக்கு. திடீரென பின்வாங்கியிருக்காங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல். அதுவும் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் அப்படின்னே சொல்லலாம். அது பின்வாங்கி இருக்கிறது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் 5 நாளைக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் சொல்லி வாயை கூட மூடல. உடனடியாக ஈரான்ல விழுந்திருக்கு ஏவுகணைகள். இது மட்டும் இல்லாமல் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு எல்பிஜி மையம். மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றிய கூடுதல் தகவலை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகிய சூழல்ல இது பாகிஸ்தானை கடுமையாக பாதிச்சிருக்கு. பாகிஸ்தான்ல நீர் பஞ்சம் ஏற்படும் ஆபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை செயல்படுத்தி இந்தியா தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான். அதுவும் பாகிஸ்தானுடைய அதிபரே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு. கடந்த ஆண்டு மே மாதம் இந்தியாவில் மிக கொடூரமான பஹல்காம் தாக்குதல் நடைபெற்றது. ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி போடுவதாக இந்த தாக்குதல் இருந்துச்சு. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலிருந்தும் விலகுவதாக அறிவிச்சிருந்தாங்க. சிந்து நதி நீரையே பெருமளவு நம்பியிருந்த பாகிஸ்தானுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. உடனடியாக தாக்குதலை நிறுத்திய பாகிஸ்தான் அப்போது முதலே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்து கோரிக்கை விடுத்துட்டு வருது. இதற்கிடையில தான் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னும் பாகிஸ்தானுடைய அதிபர் ஆசிப் அலி சர்தாரி அவர்கள் கெஞ்சி இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல நடந்த நிகழ்ச்சி ஒன்றுல பங்கேற்று பேசிய அவர் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் ஆதாரங்களை ஆயுதமாக்குவது கவலை அளிக்குது. இந்தியாவுடைய இந்த முடிவு சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் சாராம்சத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக இருக்கு. இது பொருளாதார பாதுகாப்பை அச்சுறுத்தல் மட்டுமில்லாம இந்த தண்ணீரை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உலக வங்கியுடைய மத்தியஸ்தில 1960 சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உருவாச்சு. இந்த சட்டத்தின் கீழ் சிந்து, ஜூலம், செனாப் ஆகிய மேற்கு நதிகளை பாகிஸ்தானுக்கும், ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய கிழக்கு நதிகளை இந்தியாவுக்கும் பிரித்து அளிச்சிருக்காங்க. இந்தியா இத்தனை காலமாக உரிய விதிகளை பின்பற்றி தண்ணீரை கொடுத்தே வந்தது. போர்க்காலங்களில் கூட இந்தியா தண்ணீரை நிறுத்தவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எப்போது காஷ்மீருடைய பஹல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டாங்களோ அப்போது இந்தியா அந்த நீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகினாங்க. தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நடவடிக்கையை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் அப்படின்னும், தீவிரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மீண்டும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்து நாங்கள் யோசிப்போம் அப்படின்னும் இந்தியா சொன்னாங்க. அதாவது தண்ணீரும் ரத்தமும் ஒரே பாயாதையில பாயாது அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய கருத்தாக இருக்கு. இந்தியாவுடைய இந்த முடிவுனால பாகிஸ்தான்ல இப்போ நீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் இருக்கு. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம கிட்ட கெஞ்சிட்டு வர்றாங்க. பாகிஸ்தான்ல இருக்கும் தண்ணீர் பஞ்சம் குறித்து மேலும் பேசிய அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் நீர் முறையாக கிடைக்கிறது இல்லை. சிறிதளவு நீரை எடுக்கவே பல மைல் தூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருக்கு. பெண்களும் சிறுமிகளும் தினசரி தண்ணீரை சேகரிக்கவே பல மணி நேரம் செலவிடுறாங்க. இதனால அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது. குடும்பத்தோட போதிய நேரத்தை செலவிட முடியறதில்ல. இது குடும்பத்துல கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த சிக்கலை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். பாதுகாப்பான நீர், சுகாதாரத்திற்கான அணுகல் நம்முடைய அரசியலமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை உரிமை. மழைநீர் சேகரிப்பு போன்ற எளிய நடவடிக்கைகளால் குடும்பங்களும் சமூகங்களும் இதில் நேரடியாக பங்களிக்க முடியும். இவை நிலத்தடி நீரை நிரப்பி நீர்மட்டத்தை அதிகரிக்க உதவும். மக்கள் தொகை வளர்ச்சி, காலநிலை மாறுபாடு அதிகரிக்கும் நிலையில நாம் நீரை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி தங்களுடைய நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்தியாவோ நீ என்ன கெஞ்சினாலும் ஒருபோதும் இது நடக்காது. நாங்க சொன்ன மாதிரி நீங்க தீவிரவாதமே இல்லாத ஒரு நாடாக இருந்தாதான் உங்க கூட நாங்க இதை பத்தி யோசிப்போம், இது செய்வோமா வேண்டாமா அப்படின்னு. அது வரைக்கும் இதுல எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக இந்தியா சொல்லிட்டாங்க. அதே போல இந்தியா மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் வரைக்கும் தண்ணீர் பகிர்வு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு இந்தியா திட்டவட்டமா
திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாகிஸ்தான் முதல்ல மனித உயிர்கள் குறித்து யோசிக்க வேண்டும் அப்படின்னும் இந்தியா கடுமையாக வெளுத்து வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு அளிக்கும் ஆதரவை உறுதியாக முடிவுக்கு கொண்டுட்டு வரும் வரைக்கும் அவங்க கூட ஜீரோ நீர் ஜீரோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கொள்கையை பின்பற்ற போவதாக இந்தியா அறிவிச்சிருக்காங்க. உலக நீர் தின நிகழ்வுல ஐநாவுக்கான இந்தியாவுடைய பிரதிநிதி ஹரிஸ் பர்வதனேனி அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலம் பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா ஒரு தெளிவான நிலைப்பாடை மீண்டும் உலக நாடுகளுக்கு உறுதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலகின் மிக விலை உயர்ந்த போர் கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கப்பல் திடீரென போர்க்களத்திலிருந்து பின்வாங்கப்பட்டிருப்பது சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படிங்கிறது அமெரிக்க கடற்படையுடைய வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக அதீத திறன் கொண்ட ஒரு மிதக்கும் போர்தளம் ஆகும். சுமார் $13 பில்லியன் செலவுல உருவாக்கப்பட்ட இந்த அணுசக்தியால் இயங்கும் போர்க்கப்பல் நவீன மின்காந்த விமான ஏவுதல் அமைப்பு மற்றும் மேம்பட்ட ஆயுத தளவாடங்கள் வச்சிருக்கு. இது பழைய காலத்து நீராவியால் இயங்கும் அமைப்புகளை விடவும் மிக வேகமாக போர் விமானங்களை விண்ணிலையவ வழிவகை செய்யுது. சுமார் 1100 அடி நீளமும் 1,00,000 டன் எடையும் கொண்ட இந்த ராட்சத கப்பல் ஒரே நேரத்தில் 75க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. ஈரானுடனான தற்போதைய பதற்றமான சூழல்ல மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவுடைய ராணுவ பலத்தை காட்டும் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்ந்த இந்த கப்பல் தொடர்ச்சியான போர் பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பராமரிப்புக்காக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. சுமார் $13 பில்லியன் மதிப்புல, அதாவது நம்முடைய இந்திய ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவுல உருவாக்கப்பட்ட இந்த மிதக்கும் கோட்டை ஈரானுடனான மோதல் உச்சத்தில் இருக்கும் வேளையில திடீரென பராமரிப்பு பணிகளுக்காக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுடைய கடற்படை வலிமை குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே ஈரான் மற்றும் அதன் ஆதரவு படைகளுக்கு எதிராக கடும் தாக்குதல்களை நடத்தி வந்தது இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல். ஆனால் தொடர்ச்சியான போர் பணிகளால கப்பலுடைய உள் அமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கப்பல்ல ஏற்பட்ட ஒரு லாண்ட்ரி ஃபயர், அதாவது சலவை அறையில் ஏற்பட்ட தீ விபத்து தான் இந்த திடீர் பின்வாங்கலுக்கு உடனடி காரணமாக சொல்லப்படுது. வெறும் துணி துவைக்கும் இடத்துல ஏற்பட்ட தீயால் ஒரு பிரம்மாண்ட போர்க்கப்பலை முடங்குவதா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கிண்டல் கிளம்பினாலும் அதன் பின்னணியில ஈரானுடைய இடைவிடாத பதிலடி தாக்குதல்கள் ஏற்படுத்திய அழுத்தம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படிங்கிற சமிக்கைகளை ஒரு பக்கம் வெளியிட்டு வர்றாரு. அதே வேளையில அமெரிக்காவுடைய மிக நவீனமான போர் ஆயுதமே இப்படி தற்காலிகமாக செயலிழந்திருக்கிறது ஈரானுக்கு கிடைத்த ஒரு தார்மீக வெற்றியாகவே பார்க்கப்படுது. தொடர்ச்சியான தாக்குதலால கப்பலின் இயந்திரங்கள்ல ஏற்பட்டிருக்கும் தேய்மானம், அதிநவீன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறதுனால பராமரிப்புக்கு கூடுதல் காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பு திறன்ல ஏற்பட்டிருக்கிற சரிவு அப்படின்னு கூட சொல்றாங்க. மேலும் ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்க நாட்டு எல்லைக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு ஈரான் ஆதரவு ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டாடிட்டு வர்றாங்க. மின்னல் வேக தாக்குதலுக்கு பெயர் போன இந்த ஃபோர்டு மீண்டும் கடலுக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது வரைக்கும் மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய பவர் என்னவாகும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மேற்காசிய பகுதியில் நீடிச்சுட்டு வரும் போர் பதற்றம் இன்னும் தனியாத நிலையில ஈரானுடைய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர முயற்சிகள் நடைபெற்று வரும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக சொல்லப்படுறதுனால சர்வதேச அளவுல கவலை அதிகரிச்சிருக்கு. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வாரத்துக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவித்த நிலையில இரவோடு இரவாக இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி கொள்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில தீர்வு எட்டப்படாத நிலையில கடந்த பிப்ரவரி 28 முதல் இந்த மோதல் தீவிரமடைஞ்சது. அன்றைய தினம் தொடங்கிய தாக்குதல்கள் ஈரானை கடுமையாக பாதித்ததாக சொல்லப்படுது. இதற்கிடையில தான் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான மோதல் கடந்த சில வாரங்களாக நீடித்து வரும் நிலையில நேற்றைய தினம் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்தும் முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அடுத்த 5 நாட்களுக்கு ஈரான் மீது எந்த ஒரு ராணுவ தாக்குதலும் நடத்த வேண்டாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன் நாட்டின் படைகளுக்கு உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. ஆனால் அந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஈரானில் இருக்கும் சில முக்கிய எரிசக்தி அமைப்புகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இஸ்பகான் நகரில் இருக்கும் LPG நிர்வாக கட்டிடம் மற்றும் கோரஷகர் நகரில் இருக்கும் இயற்கை எரிவாயு குழாய் அமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாக ஈரானுடைய புரட்சிகர காவல் படைக்கு நெருக்கமான செய்தி நிறுவனங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. கோரஷ்கர் பகுதியில் இயற்கை எரிவாயு நிலையத்துக்கு வெளியே ஏவுகணை தாக்கியதாகவும் அதில் கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் உயிரிழப்பு அல்லது காயம் எதுவும் பதிவாகவில்லை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த தாக்குதல் அந்த பகுதியில் மீண்டும் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளதாக சொல்லப்படுது. இதற்கிடையில தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தது.
பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில இந்த புதிய தாக்குதல் நடந்தது சர்வதேச கவனத்தை மீண்டும் ஈர்த்திருக்கு. முக்கியமாக உலக அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்துல ஈரானுடைய பங்கு அதிகம் இருக்கிறதுனால எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் உலக சந்தையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. மேலும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதி நிலை திரும்புமா அல்லது மோதல் மேலும் தீவிரமடையுமா அப்படிங்கிறது குறித்து உலக நாடுகள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.